கர்த்தருடைய பெயரினாலே இந்த நாளிலும் இந்த செய்தியை யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல தேவனே, இந்த வேலையிலும் நோக்கி பார்க்கிறோம். கிருபையுள்ள ஒரு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கற்றுத்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் தாமே ரகசியங்களை சொல்லி தருகிறார். அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறேன் உயிருள்ள நல்ல தகப்பனே, ஆமாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்களுடைய பாவங்களிலே நீங்க என்ன பண்ணுவீங்க? சாவீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். பாருங்களா, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒரு முக்கியமான தேவனுடைய ரகசியத்தை, வேதத்தின் ரகசியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நான் தான் அவர் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டாம். இல்லை என்றால், தெரிந்து விசுவாசிக்கவில்லை என்றால் நீங்க உங்க பாவத்துல செத்துருவீங்கப்பா, அழிந்து போவீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ இந்த அவர்தான் இவர் என்பதை இயேசு சொல்றாரு. நான் தான் அவர் என்பதை நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அப்போ எப்பப்பா விசுவாசிக்க முடியும் அப்படின்னா, அவரே ஆண்டவர் பதிலை சொல்லுகிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை செய்தேன் என்றும் அறிவீர்கள். பாருங்களா, மனுஷகுமாரனை உயர்த்தின போதுதான் என்ன பண்ண முடியும்? நானே அவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாய் இந்த பூமியில வந்திருப்பது உண்மைதான். மனிதனாய் வந்திருக்கிறாரு. ஆனா மனிதனாய் வந்தவர் யார் என்பதை நம்ம என்ன பண்ணணுமா? விசுவாசிக்கணும், அறிந்து கொள்ளணும். அப்படி அறிந்து கொள்ளும் போது மட்டும்தான் ஒரு மனுஷன் மரணத்திலிருந்து, மரணத்தின் பிடியிலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலையாக முடியும்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ சிலுவையில என்னப்பா நடந்துச்சு அப்படின்னா, உயர்த்தப்படும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம சிலுவையாண்ட போய் பார்த்தாதான் அந்த சம்பவம் நமக்கு புரியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போட்டு விட்டான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. பாருங்களேன், இந்த பிலாத்து இயேசுவை பரியாசம் பண்ணும்படியா ஒரு மேல் விலாசத்தை சிலுவையின் மேல அவன் மாட்டி வைக்கிறத பார்க்க முடியும், எழுதி வைக்கிறத பார்க்க முடியும். என்ன எழுதி வச்சானா, நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதி வைத்தான். அப்போ இந்த வார்த்தைய, இந்த ஸ்டேட்மெண்ட் அவன் என்னன்னா 3 மொழிகள்ல எழுதி வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 38வது வசனம். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. பாருங்களேன், அப்போ இந்த இடத்துல 3 மொழிகள்ல இந்த பிலாத்து யூதருடைய இயேசு கிறிஸ்து, நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதி வைத்திருக்கிறான். அப்படி எழுதி வைத்திருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, யோவான் 19:21 வாசிங்க. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, யார் வந்து அங்க பிரார்த்தனை பண்றது, முறையிடுறது அப்படின்னா, யூதர்கள் வந்து, பிரதான ஆசிரியர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிலாத்துவின் இடத்துல நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜான்னு எழுதாத, யூதருடைய ராஜான்னு தான் சொன்னான்னு எழுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்ணுதுங்க, இங்க வந்து கிரேக்க மொழி தெரிஞ்சவங்களோ இல்ல லத்தீன் மொழி தெரிஞ்சவங்களோ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. யூத மொழி, அதாவது எபிரேய மொழி தெரிந்த ஆட்கள், எபிரேயர்கள் தான் வந்து என்ன பண்றாங்க, இப்போ அப்படி எழுதாதன்னு சொல்றாங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயம் அவங்கள என்ன பண்ணுதுங்க, உறுத்துது. ஏதோ ஒரு விஷயத்த அந்த ஸ்டேட்மெண்ட்ல பாக்குறாங்க. அவங்க என்ன பாக்குறாங்க? இயேசுவை உயர்த்தப்பட்ட போது ஒரு காரியத்தை அவங்க பாக்குறாங்க. என்னத்தை பார்த்தாங்க அப்படின்னா, பாருங்களேன், இந்த எபிரேய மொழியில இருக்கிற, அதாவது நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்கிற அந்த வார்த்தை, அந்த
அந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த எபிரேய மொழியினுடைய ஒவ்வொரு வார்த்தையின் முதல் எழுத்து நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, முதல் வார்த்தையினுடைய முதல் எழுத்து என்னன்னு இருக்குன்னா யோதுன்னு இருக்கும், ரெண்டாவது ஹே அப்படின்னு இருக்கும், மூணாவது வாவ்னு இருக்கும், நாலாவது திரும்ப ஹேன்னு இருக்கும். அதாவது யோது ஹே வாவ் ஹே. நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும் யோது ஹே வாவ் ஹேன்னு இருக்கும். அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா யாவேன்னு அர்த்தம். இப்போ இந்த பிலாத்து இயேசுவை பரியாசம் பண்ண சிலுவையில அந்த போர்டை வச்சான், நஸ்ரனாகிய இயேசு யூதருடைய ராஜான்னு. ஆனா எபிரேய மொழியில அது எப்படி இருக்குதுங்க, யாவேன்னு இருக்குது. இத பார்த்ததும் யூதர்களுக்கு, பிரதான ஆசாரியர்களுக்கு கதி கலங்கிடுச்சு. இப்போ இங்க தொங்கிக் கொண்டு இருக்கிறவர் யாரு, சிலுவையில அடிக்கப்பட்டு இருக்கிறவர் யாரு, அவர்தான் யாவே தேவன். ஆனா இவங்க யாரு நினைச்சு அடிச்சாங்க, ஏதோ சாதா மனுஷன் சொல்லிட்டு அடிச்சுட்டாங்க. அவரை தண்டிக்கிறோம் அவங்க சிலுவையில அரைஞ்சாங்க. ஆனா அரைஞ்ச பேர் தான் பார்த்தா தெரியுது இவர் யாரா, யாவே தேவன். ஆண்டவர் சொன்னாரு, அதாவது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று. இப்போ அது எப்பப்பா நாங்க தெரிந்து கொள்ள முடியும், பார்க்க முடியும், விசுவாசிக்க முடியும் அப்படின்னா சிலுவையில உயர்த்தப்படும் போது. சிலுவையில உயர்த்தப்படும் போது என்ன நடந்துச்சு, இந்த மேல் விலாசத்துல என்ன இருக்குதுங்க, யாவே தேவன் இருக்குது. அப்போ இங்க சிலுவையில தொங்குகிறவர் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார், மனிதனாய் வந்த யாவே தேவன். இத பார்த்துதான் அவங்களால ஒண்ணும் முடியல. அதனாலதான் யூதனுடைய ராஜான்னு சொன்னான்னு எழுதுங்க அப்படின்னு சொல்லி மாத்தி எழுத சொன்னா. ஏன்னா அப்படி மாத்தி எழுதுனா யாவேன்னு வராது. ஆனா பிலாத்து சொல்லிட்டான், நான் சொன்னதுதான்பா. அப்போ இந்த சிலுவையில தொங்குகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார், அவர்தான் யாவே தேவன். இந்த யாவே தேவனை பத்தி தான் இந்த வேத பகுதியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். வாசிங்களா, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்க. உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்றார். பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். பாருங்களேன், இந்த இடத்துல யாரை பத்தி தான் பேசுகிறாருங்க, பிதாவாகிய தேவனை பத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அப்படி பேசும்போது அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணலையா, பிதாவை பத்தி தான் பேசுறேன்னு புரியல. இதை புரிய வைப்பதற்காக தான் அவர் சொல்றாரு, நானே அவர் என்று. யாரு, நானே யாவே தேவன் என்பதை நீங்க புரிந்து அறிந்து கொள்ளலனா, விசுவாசிக்கலனா நீங்க உங்க பாவங்கள்ல சாவீங்கன்னு சொல்றாரு. மனிதனாய் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார், அவர் யாவே தேவன் என்பதை ஒரு மனிதன் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் போதுதான் மரணத்திலிருந்து, பாவத்திலிருந்து அந்த மனிதனுக்கு விடுதலை கிடைக்கும். விடுதலை கிடைத்து அவனுக்கு நித்திய ஜீவனை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா அந்த மனுஷன் பெற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, யோவான் சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். ஆண்டவர் அடிக்கடி சொல்றாரு, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை என்ன பண்ணிருப்பீங்க, அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். இயேசுவை பார்க்கிறது தான் பிதாவை பார்க்கிறது. அவர்தான் இவர்தான் அவர் என்ன பண்ணீங்க, விசுவாசிக்கணும் ஒரு மனுஷன். 8-9 வாசிங்க. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். சிலுவையில உயர்த்தப்பட்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க ஆரம்பிச்சிட்டா அவர்தான் யாவே தேவன் தெரிஞ்சிருங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுதான் நமக்கு நித்திய ஜீவனை தரும். இதான் மரணத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும் இந்த சத்தியங்கள். இதத்தான் பழைய ஏற்பாட்டுல
ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இவர் யார்? நமக்கு ஒரு குமாரன் வந்தார், குமாரன் பிறந்தார். இந்த குமாரன் யாருங்க? இவர்தான் நித்திய பிதா, இவர்தான் யாவே தேவன். இந்த சத்தியத்தை ஒரு மனுஷன் விசுவாசிச்சாதான், இயேசு ஏதோ சாதா மனுஷன் நினைச்சிட கூடாது, ஏதோ காந்தி, புத்தர், நேரு அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் மனிதனாய் வந்த யாவே தேவன். இந்த சத்தியத்தை ஒரு ஆள் விசுவாசித்தாதான் அந்த மனுஷன் மரணத்திலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலையாகி, மரணத்திலிருந்து விடுதலையாகி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட தான் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்க இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது வரைக்கும் அறியாமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை நீங்க அறிந்திருக்கலாம், ஆனாலும் இவர்தான் யாவே தேவன் என்பதை அறிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த சத்தியம் உங்களுக்கு நேராய் வருகிறது. இந்த ஆண்டவராகி நாம் ஆராதிக்கிற இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து யார்? அவர்தான் மனிதனாய் வந்த யாவே தேவன் என்பதை நம்ம விசுவாசிக்கும் போதுதான் நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி, மரணத்துக்கு நீங்கி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிற ஆட்களாய் மாற முடியும். இதுதான் இயேசுவின் மூலமாய் பிதாவை பார்க்கிற ஒரு அனுபவம், பிதாவை தரிசிக்கிற ஒரு அனுபவம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று ஏன் ஆண்டவர் சொன்னார்? அவரை பற்றி அறிந்து கொள்ளும் போதுதான், இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளும் போதுதான் இவர்தான் அவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல தேவனே, இந்த வேளையில உங்களை நோக்கி பார்க்கிறோம். கிருபையில் ஒரு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நல்ல சத்தியங்களுக்காக நன்றி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தைப்படி நீர் எங்களை விடுதலையாக்கி நடத்துகிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறேன் உயிருள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.